ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா முருங்கைக்கீரை பொடி செய்ய போகிறேன். முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் நான். உளுந்த பருப்பு வந்து 125 கிராம் இதை போட்டு உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சு, இப்போ பருப்பு 125 கிராம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பருப்பு 125 கிராம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு அளவுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையும் 3 பருப்பையும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுத்தாச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பு வறுக்க போகிறோம். 3 பருப்புமே 125 கிராம். பருப்பையும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க, தீஞ்சு போகக்கூடாது. காஞ்ச மிளகாய் வந்து 30 கிராம். நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கருவேப்பிலை 15 கிராம் கருவேப்பிலை போட்டு வறுக்கணும். சும்மா லைட்டாக சூடு பண்ணால் போதும். இதில் வறுக்கணும்னு இல்லை. இதில் கடாயில் லாஸ்ட்டில் சூடில் இருக்கும் இல்லையா, அப்போ போட்டு முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் தனித்தனியாக வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பொடிக்கு நல்லா வரும். இந்த முருங்கைக்கீரையை லைட்டாக அந்த இது காய வச்சதில் சூடு பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து 5 கிராம் போட்டு இதில் வறுத்துக்கோங்க. பூண்டெல்லாம் வந்து தட்டி வெயிலில் காய வச்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். பூண்டு வறுத்துக்கோங்க. வந்து பெருங்காயத்தூள் 5 கிராம் அதையும் போட்டு கடாய் சூட்லேயே அது வருந்துடும். அடுத்து வந்து புளி 2 கிராம், 2 சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா அது சரியாக வறுபடாது, ஒட்டிடும். 2 சொட்டு எண்ணெய் ஊற்றி புளி வறுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வறுத்தீங்கன்னா அது பொடியாக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 2 சொட்டு தான் எண்ணெய் ஊற்றணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இது வந்து முருங்கைக்கீரை நல்லா நிழலில் உணர்த்தி காய வச்சது. அதுவும் நல்லா சூடு பண்ணி வச்சுட்டோம். அது கூட பூண்டு வறுத்து போட்டிருக்கோம். புளி வந்து 1 சொட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்து அதுக்குள்ளே போட்டிருக்கோம். இதில் வந்து பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக எடுத்துக்கணும். 100 கிராம் எடுத்திங்கன்னா 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதை நான் 125 கிராம் போட்டிருக்கேன். 15 கிராம் வந்து காஞ்ச கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதுவும் இது காஞ்ச மிளகாவும் வந்து 15 கிராம் போட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் வந்துட்டு வறுத்து இதிலே போட்டிருக்கேன் நான், அதுவும் 15 கிராமு. மிளகு 15 கிராமு. எல்லாத்தையும் போட்டு வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன். ஆறின பிறகு அது வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி முருங்கை பொடியாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து எள்ளு 15 கிராம் போட்டு தீய விடாமல் படான்னு பொரிஞ்சிச்சுன்னா எடுத்துருங்க. மிளகு கொடுங்க. கிராம் நான் ஒரு வாட்டி அளவு சொல்கிறேன். மிளகு 15 கிராம். எல்லாத்தையுமே வந்து மிதமான தீயில வச்சு பொன்னிறமாக வறுக்கணும். ரொம்பவும் தீச்சிடக்கூடாது. தீச்சுனா வந்து சரியா வரும். காஞ்ச மிளகு போதுங்க, கீரை கொஞ்சமாக தானே இருக்குது. எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சா முருங்கைக்கீரை பொடி ரெடி. அது வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு நல்லா எண்ணெயை ஊற்றி
நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. கேஸ் ப்ராப்ளம் வராது. கால்சியம் வந்து அதிகமாகும், முடி வளரும், கண்ணுக்கு நல்லது. இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் வந்து சொல்கிறேன். முருங்கைக்கீரை பொடிக்கு முருங்கைக்கீரை வந்து நிழலில் உணர்த்தி காய வச்சது வந்து 75 கிராமு. அப்புறம் இது கடலைப்பருப்பு 125 கிராம், உளுத்தம்பருப்பு 125 கிராம், கருவேப்பிலை 15 கிராமு, மிளகு வந்து 15 கிராமு, காஞ்ச மிளகாய் 30 கிராமு, பெருங்காயத்தூள் 7 கிராமு, தோரம் பருப்பு 125 கிராம், சீரகம் 15 கிராம், எள்ளு 15 கிராம், பூண்டு 5 கிராம், கல்லுப்பு தேவையான அளவு, புளி 2 கிராம். அதில் புளியை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 சொட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்து அதில் போட்டுக்கணும். மீதி எல்லாமே தனித்தனியாக வறுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும். இவ்வளோதாங்க முருங்கைக்கீரை பொடி. எல்லா வறுத்த பொருள்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேங்க பாருங்கள். முருங்கைக்கீரை, பருப்பு, மிளகு, சீரகம், பூண்டு, பெருங்காயத்தூள், புளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்து போட்டு ஆற வச்சுருக்கோம். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் அரைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி காட்டுறேன். கையை எதுக்கு போட்டிருக்கேன்னா, இதெல்லாம் தூள் பண்ணுறதுக்கு. மிக்சி ஜாரில் போட்டுட்டேன். இந்த அரைச்சிட்டு பாருங்க, அரைச்சாச்சு. சூப்பரான சுவையான சத்தான முருங்கைக்கீரை பொடி ரெடி. நீங்கள் இது சாப்பாடுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எதுக்கு வேணால் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். முடி வளரும், கண்ணு நல்லா தெரியும், எலும்பு பல் எல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். பார்த்துக்கிட்டிங்களா? முருங்கைக்கீரை பொடி ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.